ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஏசாயா 30:10-11 வரை தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள். நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக நிறுத்தாமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்று ஏசாயாவை பார்த்து கூறியது போல் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் எரேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலும் எரேமியாவை நோக்கி இஸ்ரவேலர் கூறியதை பற்றி இந்த 967ஆம் நாளின் வெகுமதியாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அழிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சறுக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இதன் நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்திலே சாவார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இப்பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடம் நீர் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்று தனது வழக்கை அவரிடம் வெளிப்படுத்தி விட்டதாக கூறிய பொழுது, கர்த்தர் எரேமியாவிடம் உனது சொந்த ஊரான ஆனதோத்தின் மக்கள் உன்னை கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி இருவருமே கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நிராகரித்ததோடு கொலை செய்யவும் எத்தனிப்பதை குறித்து கர்த்தர் விசனப்படுவதோடு கோபமும் படுகிறார். கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களை புறம்பே தள்ளாமல் அவர்கள் சொல்வது என்ன என்று புரிந்து கொள்ளும் பக்குவத்தை கர்த்தர் தாமே நமக்கு தரும்படி விண்ணப்பித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும். பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம். நன்றி.